ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டாக சொல்கிறேன், சாரி சொல்லிக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான், ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து எப்போவும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்காக நாங்களும் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்காக நாங்கள் போயிட்டோம். சொன்ன கோயிலுக்கு போய் அங்கே ஐயனாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி ஆகிறதுக்கு எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. நான் சாப்பிடவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் தான் 6 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன். நியூ இயர் எனக்கு இப்படி தான் போணுச்சு. எங்கள் அம்மா வேறு சொன்னாங்க, விருந்து சாப்பாடு சாப்பிட போகிற, அதனால் நீனும் வருஷம் ஃபுல்லும் விருந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எம்மா சாப்பாடே இல்லாமல் மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் விருந்து சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கோயிலையும் எனக்கு செம்ம தரிசனம். அதுவும் வேறு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, எனக்கு அபிஷேகத்தை பார்க்குற அந்த கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் நினச்சி நிறைய வேண்டுதல் வச்சு வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள்லாம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னைய வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா கூட சேர்ந்து விட்டுட்டாங்க. அந்த இது நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் இனி வந்து வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் போட்டு விடுங்க. அது மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டால் தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கூடும். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் நிறைய அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்குறேன். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சமாவது மீடியமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு உண்டு. அதே நேரம் நியூ இயர் வந்து நல்ல தரிசனத்தோடு போணுச்சு. என் பையன்லாம் அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டான். அது மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த தடவை தான் நாங்கள் போகலை. ஆனால் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். ஆனால் மீனும் இல்லை. இந்த தடவை படிக்கட்டுலாம் நல்லா தண்ணி நல்லா ஏறி இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா படிக்கட்டில் தண்ணி நிறைய ஏறி இருக்குது. இதே மாதிரி சிறப்பாக எல்லா நாளும் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எனிவேஸ் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நியூ இயர் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர்.